தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் அப்படிங்கிறது பிரதிபலனை எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவிகளைத்தான் தர்மம் என்று சொல்கிறது. ஆனால் தானம் என்பது ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தட்சிணையுடன் சேர்த்து கொடுக்க வேண்டியதைத்தான் தானம் என்று சொல்வார்கள். தானம் பெறுவதற்கு என்று ஒரு தகுதி என்பது இருக்க வேண்டும். பொதுவாக பார்த்தோம்னா வேதம் கற்றறிந்த அந்த பண்டிதர்களுக்கு தானம் கொடுப்பது வழக்கத்திலே இருக்கிறது. அதனால ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து ஒரு கோதானம் என்பதாகட்டும் அல்லது ஒரு பூமி தானமாகட்டும், இல்ல வேற எந்த ஒரு விஷயத்தை தானமா பண்ணாலும், வஸ்திர தானமாகட்டும், தீப தானமாகட்டும், இவை அனைத்துமே அந்த வேதம் கற்றறிந்த அந்த பண்டிதர்களுக்காக கொடுக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் தானம் கொடுக்கும் பொழுது அதற்கு உரிய ஒரு சம்பாவனைன்னு சொல்லுவா, ஒரு தட்சிணைன்னு சொல்லுவா. அந்த தட்சிணையோடு சேர்த்துத்தான் அந்த தானத்தினை கொடுக்க வேண்டும்னு சொல்றார். இப்படி தானம் கொடுக்க கூடாத பொருட்கள் இருக்கா? ஏன்னா ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்துத்தானே கொடுக்கிறோம் தானம் என்பதை. கொடுக்க கூடாத பொருட்கள் இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இருக்கிறது. துணி தைக்கிற ஊசியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கத்திரிக்கோளாக இருந்தாலும் சரி, அல்லது கத்தியாக இருந்தாலும் சரி, அல்லது கடப்பாரை மண்வெட்டி போன்ற ஒரு இரும்பாலான ஆயுதங்கள்னு வச்சுக்கோமே, இந்த பண்டங்களை நிச்சயமாக தானம் கொடுக்க கூடாது, தானமும் வாங்கக்கூடாது. இந்த கூர்மையான பொருளை நிச்சயமாக தானம் கொடுக்க கூடாது, அவற்றை தானமாக வாங்கவும் கூடாது. சும்மா கொடுத்தா கூட வாங்கக்கூடாதுங்கிறார். ஆயுதங்களை தானமாக கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் கேட்டா எதிர்மறையான பலன்கள் தான் கிடைக்கும்.